கர்த்தர் நல்லவர். நாம இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த செப்டம்பர் மாதத்தை நாம ஏறக்குறைய முடிக்க இருக்கிற இந்த தருவாயில இதை நம்ம மிக முக்கியமாக ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது நம்முடைய 24 மணி நேரத்தோட சங்கிலி ஜெபத்துக்கான ஒரு பெரிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கும். சரியாக 12 மணிக்கு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், பிசாசனுடைய வல்லமைகளுக்கு மேலாக நாம் ஜெயத்தில் எப்படி வாழ போகிறோம், எப்படி வாழ வேண்டும், பிசாசனுடைய தந்திரங்களுக்கு மேலாக வல்லமைகளுக்கு மேலாக நம்ம எப்படி ஜெயத்தில் வாழணும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்போ இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 யோவான் இன்னைக்கு அதுதான் மையமாக வைத்து தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன இன்னைக்கு தியானத்தினுடைய மைய கருத்து என்று சொன்னால், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் ஏன் வெளிப்பட்டார்? நீங்க பேசினாதான் தூக்கம் வராது, இல்லைன்னா தூக்கிடுவீங்க. தயவுசெய்து கூட பேசுங்க. தேவனுடைய குமாரன் ஏன் வெளிப்பட்டார்? இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்பதற்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொன்னால், அதே 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. வெளிப்பட்ட கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதுல இருந்தே கேள்வி கேட்கிறேன். அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். யாரை விட பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை அழிக்கதான் அவர் வந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிறாரு. ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு ஆன்சர் வசனத்திலே இருக்குதுங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். உலகத்தில் இருக்கிறவனோட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் யார்? பிசாசு. அவனை விட பெரியவர் யார்? எனக்குள்ள இருக்கிறவர். எனக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்ய போறார்? அவனுடைய கிரியைகளை அழிக்க போகிறார். ஆனா எப்படி அழிக்க போறாரு? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வந்தார். அப்ப அவர் எனக்குள்ள வந்திருக்கிறார்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட அவர் பெரியவர்னு சொன்னா, அவர் ஒரு நோக்கத்துக்காகத்தான் எனக்குள்ள இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன செய்தாரோ அதை நான் செய்யும்படி தான் எனக்குள்ள இருக்கிறார். இல்லைன்னா உங்களுக்குள்ள அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள அவர் ஏன் இருக்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலவே செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ எனக்குள்ள அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா,
அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நான் என்ன பண்ணணும்? செயல்படணும். எபேசியர் 6:11 சொல்லுகிறது. யாராவது வாசிங்க எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம பிசாசுனுடைய தந்திரங்களோடு என்ன பண்ணணும்? இந்த நாட்களில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா மாறணும். திராணி உள்ளவர்களா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நான் பிசாசுக்கு எதிராக என்ன பண்ணணும்? யுத்தம் செய்யணும். நல்லா கவனிங்க. 3 வசனம் சொல்லியிருக்கிறேன். 1 யோவான் 3:8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதே 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் யார்? பிசாசு. இப்போ எபேசியர் 6:11 சொல்லுது, நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபம். தொடர் சங்கிலி ஜெபம் எதுக்கு? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் என்ன பண்ண போறேன்? தரித்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். இதை மையமா வைத்து ஒவ்வொரு குறிப்பா நான் சொல்ல போறேன். முதலாவது நீங்க இந்த வசனத்தின் படி நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசு யாருங்க? ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழித்தார். அதான முதல்ல வாசித்தோம். பிசாசின் எதுக்கு இயேசு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவன் ஆல்ரெடி தோத்துட்டான் அப்படின்ற நினைவு என்ன நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அந்த நினைவோடு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அவர் ஏற்கனவே அவனை என்ன பண்ணிருக்காரு? தோற்கடித்தபடினாலே சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தார்னு வாசிக்கிறோம். கொலோசியர்ல வாசிக்கிறோம், நமக்கு எதிரடையா இருந்த எல்லா சட்ட திட்டங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். அவர் ஜெயம் எடுத்துட்டார். அதனால்தான் அவர் பெரியவர். அவர் ஜெயம் எடுத்ததுனால தான் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பிசாசுக்கு முடிவு கட்டும்படி கடைசியா அவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய முடிவு என்ன? பிசாசுடைய முடிவு 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசு என்றும் மிருகமும் ஆமென். அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய முடிவு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் அவன் தள்ளப்படுகிறான். இதுதான் அவனுடைய ஃபைனல் டிஸ்டன்ஷன். அவனுடைய முடிவு என்ன? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். இயேசு அவனை என்ன பண்ணிட்டாரு? தோற்கடித்து விட்டார். இப்போ பிசாசை பார்த்து அவருடைய பிள்ளைகளாக நாம பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன், மோசம் போக்குகிறவன். பிசாசு யாருங்க? மோசம் போக்குகிறவன். நம்ம மோசம் போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசம் போயிடாத. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணு? தரித்துக்கொள். ஆனா அவன் எப்படி மோசம் போக்குறான், ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. தன்னை பெருசா காமிக்கிறான், தன்னை பயங்கரமா காமிக்கிறான். அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு ரொம்ப அழகா எழுதுறாரு, எவனை ஏன் விழுங்குறான் அவன்? ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லை, பல்லெல்லாம் ஆண்டவர் தகர்த்துட்டார்.
ஆனா பார்க்கறதுக்கு பெரிய பயங்கரமா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இல்ல? பல்லு கிடையாது. பல்லு இல்லாத சிங்கம். அவன் விழுங்கலான சான்ஸ் பார்க்கறான். ஆனா நீங்க விழிப்புள்ளவர்களா இருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழிப்புள்ளவர்களா இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. அவனுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இது எப்பவுமே ஞாபகம் வைத்துங்க. இது நம்முடைய நினைவில் இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவனுடைய கிரியைகளை அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்? அழித்திருக்கிறார். அவனுக்கு என் மேல எந்த அதிகாரமும் இல்ல. சகல அதிகாரமும் இயேசுவின் மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும், விழித்து இருக்கணும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கவனம், இதுதான் மைண்ட்ல வைக்கணும். ஒரு காரியம் சொல்ல போறோம். நீங்க மைண்ட்ல வைக்கக்கூடிய, நினைவுகள் கொள்ளக்கூடிய 6 காரியம் நீங்க பேசுவோம். முதல்ல நினைவில் வைக்க வேண்டியது என்ன? சாத்தான் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவனுடைய வல்லமைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒன்றுமில்லாமல் மாற்றி விட்டார். ஆகவே இதை நம்ம முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும். பயப்படக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, பயப்படக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? விசுவாசத்தினால எதிர்த்து நிற்க முடியும். எப்படி விசுவாசத்தினால? உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? இரண்டாவது நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சோ கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யார் உங்களுக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன்னா விசுவாசத்தினாலே அவர் எங்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். எபேசியர்ல 1 அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, வேகமா வாசிங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யாரிடத்துல? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எப்படி யாருக்கு தம்முடைய வல்லமையை காமிக்கிறாரு? விசுவாசிக்கிறவர்களுக்கு காண்பிக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாராம்? காண்பிப்பார். இந்த 19 வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வல்லமையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஏதோ இயேசுவினுடைய வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்ல இயேசுவினுடைய உயிர் தெழுந்த வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவர் என்னென்ன வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. ஒரு சொல்லுவோமா? எப்படிப்பட்ட வல்லமைங்க? பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையில, வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு மகத்துவமான வல்லமை. அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணுங்க? அதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அந்த வல்லமையை என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி?
அதுக்கு தான் எந்த சமயத்திலும் சகலவிதமான விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம்னா உங்களுக்கு கசக்குது. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு உற்சாகமா வந்திருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நீங்க ஃபுல் சார்ஜ் ஆயிடுறீங்க, நீங்க ஃபுல் பலன் அடைகிறீங்க. தேவனுடைய சமூகத்தில் யாரும் விருதாவாய் போகிறதில்லை. தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு நீ வெறுமையாய் நீ போவதில்லை. ஏன்னா அவர் தம்முடைய வல்லமையை உனக்கு என்ன பண்ணுகிறார்? தரிப்பிக்கிறார். அந்த வல்லமை எப்படிப்பட்டது? மகா மேன்மையான வல்லமை, மகத்துவம் நிறைந்த வல்லமை. ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல அவருடைய வல்லமை என்ன பண்ணுகிறது? இறங்குகிறது. நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்மள ஆண்டவர் என்னவா மாத்திருக்கிறார்னா ஆசாரியர்களாய் மாத்திருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை நம்முடைய பாவங்களார கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களுக்காக பரிதபிப்பது, ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது, ஜனங்களுக்காக மன்றாடுவது. அப்போ நாம எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம் சொன்னா ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம ஆசாரியர்கள். நாம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவமான வல்லமை என்ன பண்ணும்? விளங்கும். நீங்க இன்னைக்கு ஜெபிக்கும் போது அவருடைய மகத்துவமான வல்லமை விளங்கும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் பிசாசை என்ன பண்ணியிருக்கிறார்? தோற்கடித்திருக்கிறார். இரண்டாவது, அவர் எனக்குள்ள இருக்கிறார் விசுவாசத்தினால. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை அவர் என்ன பண்ணுவார்? விளங்க பண்ணுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள அது ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுகிறது? ஏற்படுத்துகிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அது உங்களை தைரியப்படுத்துகிறது, அது உங்களை பலப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை. ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தகப்பனோடு இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனோடு இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்தாலும் அது சேஃபா இருக்கும், பயப்படாம இருக்கும். பாத்தீங்களா? ஏன் பயப்படாம இருக்குது? அது தகப்பனோடு இருக்குது, தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்குது. ஒரு குழந்தைய நீங்க தூக்கி வச்சிருக்கிறீங்க. தூக்கி வச்சிருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு இருள் சூழுது. அது இருள் சூழ்ந்தா அது பயப்படுமா? ஏன் பயப்படாது? அப்பா கூட இருக்குது. அதே அந்த குழந்தை அப்பா இல்ல, திடீர்னு இருள் சூழ்ந்தது, என்ன பண்ணும்? பயப்படும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். You don't need to fear. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க அதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் எங்க இருக்கிறாரு? உங்க கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறவர் யார்? பெரியவர். யார் அவர்? பிசாசின் கிரியைகளை அழித்தவர். பிசாசின் கிரியைகளை அழித்தவர் உங்களோடு இருக்கிறதுனால எந்த பிசாசினுடைய வல்லமைக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் சக்திகளுக்கோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன தெரியுமா? தைரியமாய் பிசாசு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். எப்படி? ஜெபத்தின் மூலம். பிசாசை எதிர்த்து நிக்கிறதுனா எப்படிங்க? ஜெபிக்கும் பொழுது அவனை நீங்க என்ன பண்றீங்க? எதிர்க்கிறீங்க. ஜெபத்தை ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க? நிறுத்தாதீங்க. ஜெப வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கர்த்தரை தேடுகிற அனுபவம் உங்களுக்குள்ள என்ன பண்ணட்டும்? வரட்டும். ஏன்னா யாக்கோபு சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அவனோடு ஒத்து போறதுக்கு ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. ஒருபோது என்ன பண்ணாதீங்க? பிசாசோடு அவன் சொல்ற பொய்யை நம்பாதீங்க. அதை எதிர்த்து அதுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. உங்க மனசுல பிற்போக்கான எண்ணங்கள் வரும்போது, உங்க மனதில் பயம் வரும்பொழுது, உங்க மனசுல கலக்கம் வரும்பொழுது,
உங்க மனசுல குழப்பம் வரும்பொழுது நீங்கள் அவனுக்கு எதிராய் அவருடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படி எதிர்த்து நிற்பது? அவன் ஒரு தாட்டை நம்முடைய மைண்ட்ல போட்டான்னா, ஒரு எண்ணத்தை கொடுத்தான்னா, நீங்க அதுக்கு எதிராக என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. Confess the promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்கள், சொல்லுங்க. என் தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஒருபோதும் குழப்பமடையாதீங்க. சோர்வு வந்துருச்சுன்னா அந்த சோர்விலே இருக்காதீங்க. உடனே சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுங்க. பலனெல்லாம் இழந்து பலவீனமாய் நீங்கள் உணரும் பொழுது சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட போது சரியான நேரத்தில் பிசாசு வந்து என்ன பண்றான், அந்த வாய்ப்பை பயன்படுத்துறான் பாருங்க. கரெக்டான நேரத்தில் வரான். அவர் 40 நாள் என்ன பண்றாரு, உபவாசித்து ஜெபம் பண்றாரு. அவர் பசியா, அவருக்கு பசி உண்டான போது பிசாசு என்ன பண்றான், கரெக்டா வரான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, அந்த சூழ்நிலைக்கு ஒத்து போல, காம்ப்ரமைஸ் ஆகல. அவன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும்னு சொன்னான். அவர் காம்ப்ரமைஸ் ஆகல, அவனுக்கு எதிர்த்து சொன்னார். என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்ப நாம என்ன பண்ணோம்னா, இயேசுவை பின்பற்றி அதே போல நம்மளும் என்ன பண்ணோம், வசனத்தை கொண்டு பிசாசை விரட்டணும். சில நேரங்களில் சோர்வு வந்துடும், சில நேரங்களில் மன அழுத்தம் வந்துடும், குழப்பம் வந்துடும், ஒரு விதமான ஒரு மன சோர்வு, சிதைவு வந்துடும், என்ன பண்றதுனே தெரியாது. அப்போ ஒன்று செய்யுங்கள், தேவனுடைய வார்த்தை எடுத்து அறிக்கை செய்து என்ன பண்ணுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தமாக மீகாவின் புத்தகம், மணி 12:08, மீகாவின் புத்தகம், அந்த வசனத்தை நீங்க அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயப்படுத்தும். இந்த மாதம் தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தை எடுத்து பிசாசுக்கு எதிராக பேசுங்க. அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகிறது, அவர் என்னை நடத்துவார், அறிக்கையிடுங்கள். அப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சூழ்நிலைக்கு ஒத்து போல பிசாசை எதிர்த்து நிற்கிறார். எப்படி எதிர்த்து நிற்கிறார்? வசனத்தை கொண்டு எதிர்த்து நிற்கிறார். கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரன் சில காலம் அவரை விட்டு ஓடி போனான். சில நேரத்தில் நம்ம வந்து வீக்னஸா இருக்கும்போது தான் வருவான், நம்ம பலவீனப்பட்டிருக்கும் போது வருவான். அவனுக்கு தெரியும் எப்போ வரணும்னு. எல்லா நேரத்திலும் நம்ம கிட்ட வாலாட்ட முடியாது. நம்ம எதிர்த்து நின்றால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதை மனசுல என்ன பண்ணுங்க, உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். 1, இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்தார் என்று நினைவில் கொள்ளுங்கள். 2வது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிசாசை தோற்கடித்தவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 3வது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 4வது, எப்படி எதிர்த்து நிற்கணும்? எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நில்லுங்கள்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை
தரித்து கொண்டவர்களாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வரை உள்ள வசனங்கள்ல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வசனம் வரைக்கும். எபேசியர், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கானையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை ஆமென் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நில்லுங்கள். ஓடாதீங்க, நில்லுங்க. பயந்து ஓடாதீங்க. எப்படி நில்லுங்கள்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களா என்ன பண்ணுங்க? நில்லுங்கள். இன்னைக்கு நிறைய பேரால நிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் இல்லை, அதனால பயந்து ஓடுறாங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுவது? தரித்து கொள்வது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு யுத்தத்துல ஒரு யுத்த வீரனா இருக்கிறவன் எப்படி போய் யுத்த களத்துல நிப்பான்? நிராயுதபாணியா நிப்பானா? யுத்தத்துக்கு போறோம்னு சொன்னா அதுக்கு தகுதியான உடை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு. எப்படிங்க? தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எதிர்க்கவும் நிற்கவும். எதிர்க்கணும், எதிர்த்து நிற்கணும். அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சில பேரு ஓடுறாங்க பிசாசை பார்த்து, பிசாசுக்கு சரணடைகிறாங்க. அப்படியே ஒரு விதமான சோர்வுக்குள்ள பிசாசு அவங்களை கொண்டு போயிடுறான். மனசோர்வு, கலக்கம், குழப்பம், பயம் இதெல்லாம் வந்து அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஏன்னா திராணி இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, எதிர்த்து நிற்க. பிசாசுக்கு எதிர்த்து என்ன பண்ணுங்க? நில்லுங்கள். அல்லேலூயா. சர்வாயுதம் அணியாம ஒருவன் யுத்தத்தில் நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட தேவனுடைய சர்வாயுதம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த நாட்கள்ல. அதனாலதான் இந்த ஜெபம் 24 மணி நேரம் தொடர் சங்கிலி ஜெபம் என்ன? ஒரு பெரிய போராட்டம் நாம செய்ய போறோம், போராட போகிறோம். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அதுல அதைத்தான் மென்ஷன் பண்றாரு. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரித்துக் கொள்வது? 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஆவியிலே வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். யுத்த காலத்தில் தூங்கக்கூடாது. யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். நிறைய பேர் ஜெபிக்க வரீங்க, வந்த உடனே சில பேருக்கு தூக்கமா வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா வாங்க. திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய யுத்த காலம். நான் யுத்த காலத்துக்கு போகிறேன், நான் யுத்தம் செய்ய போகிறேன். ஜெபிக்கிறதுக்கு இடையூறு வரும், ஜெபிக்க விடுவதற்கு விடமாட்டான் பிசாசு. தடைகள் வரும், சோர்வு வரும், சில நேரத்தில் மறதி வரும், சில நேரத்தில் தூக்கம் வரும், சில நேரத்தில் ரொம்ப பிஸியாக்கி விட்டுருவான். ஆனா நீங்க தான் ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில்.
யுத்தத்துக்கு தயாராகுங்கள். இந்த மாதம் முழுவதும் நாம ஒவ்வொரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை சரியாய் பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க 8ல இருந்து 9க்கு ஜெபம் பண்றீங்கன்னா வீட்டில் 8 கிளம்பாதீங்க. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். மேல போய் உப்பரிகளை உலாவாதீங்க. வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்யாதீங்க. யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு தயாராகுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பெரித்த ஆசீர்வாதம், பெரித்த ஒரு ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாட்களிலே இந்த ஜெபத்தின் மூலமாய் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க அடைவீர்கள். அல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்களால் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களால் நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வரும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? 2 ராஜ்யம் இருக்குது, நேச்சுரல் கிங்டம் அண்ட் தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம். இந்த உலக ராஜ்யம், இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ற வல்லமை எங்க தெரியுமா இருக்குது? ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா ஊக்கமா ஜெபிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும், உங்க போராட்டங்கள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். ஏன்னா இந்த யுத்தத்துல நாம நிச்சயமா ஜெயம் கொள்வோம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு பெரிய போர் சேவகனாய் இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். 4 காரியம் சொல்லியிருக்கிற. 5வது காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்தும்படி அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? அப்ப அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். இன்னைக்கு அவர் இருந்தாலும் வேற ஆள் கண்ட்ரோல் பண்ணுகிறாங்க. சில பேரை சூழ்நிலை கண்ட்ரோல் பண்ணுது, சில பேரை பிசாசு வஞ்சித்து அவன் கண்ட்ரோல் பண்றான், சில பேரை யாரோ ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்றான். நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க ஆட்டிடியூட்ல அப்படியே கிறிஸ்துவால் டிசைன் பண்ணப்படணும். கிறிஸ்து என்ன பண்ணணும்? உங்களுடைய குணங்களை, உங்கள் பழக்க வழக்கங்களை, உங்கள் சுபாவங்களை மறுரூபமாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நம்ம மாம்சத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நாம் போராடுகிறோம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை ஒழுக்க கேடா மாத்தணும், நம்மளை கெட்டவங்களா மாத்த பார்ப்பான், நம்மளை ஒழுங்கற்றவர்களாய் மாற்ற பார்ப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனசுல வரபடி நீங்க வாழக்கூடாது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3:5 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3:5, நம்முடைய போராயுதங்களோ மாம்சத்துக்கு ஏற்றவர்களாராமல் பெரும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலா இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்து. கெட்ட எண்ணம் வருதா? இல்ல, நான் அதுபடி வாழ மாட்டேன், கிறிஸ்துவின்படி. கிறிஸ்து அதை கண்ட்ரோல் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் கிறிஸ்து நம்மை மாற்றுவார். நான் மனம் போன போக்கில் போகிறவன் அல்ல, நான் கர்த்தரால் என்ன பண்ணப்படுகிறவன், நடத்தப்படுகிறவன். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை நீதியின் பாதையில நடத்துவார். நான் அநீதியா வாழ மாட்டேன், நான் அநீதி செய்ய மாட்டேன். சொல்லுப்பா, சொல்லு, வாயப்பத்தோர் சொல்லு. நான் அநீதி செய்ய மாட்டேன், நான் நீதியின் பாதையில நடப்பேன், வெளிச்சத்தில் நடப்பேன்.
என் மனம் சொல்றபடி எல்லாம் வாழ மாட்டேன். ஐயோ, இன்னும் சில பேருக்கு என்னென்ன சொல்லினுங்க தெரியுமா? இப்போ கூட உட்காந்துன்னு மனசு என்னென்ன சொல்லுது தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன சொல்லுது உன் மனசு, மைண்ட் என்ன சொல்லுது? தூக்கமா வருதுன்னுது, கண்ணெல்லாம் சொக்குதுன்னுது. ஏதாவது புரியுதான்னு கேளுங்க, ஏதாவது புரியுதா? சில பேர் புரிகிற மாதிரியே முகத்தை வச்சுக்கிறோம், ஒண்ணுமே புரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிறவரை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவர் யார்? பிசாசின் கிரிகைகளை அழிக்க வெளிப்பட்ட பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பிசாசு மாதிரி வேலை செய்யக்கூடாது. அப்போ அந்த பிசாசின் கிரிகைலாம் அழிக்கப்படணும், கெட்ட காரியங்கள். சோ நல்லா புரிஞ்சுங்க, let Christ control your attitudes and actions. உள்ளகிற கிறிஸ்து என்ன பண்ணட்டும்? அவர் அனுமதிங்க உங்களுடைய ஆட்டிடியூட், ஆக்ஷன்ஸ், நீங்க செய்யற செயல்களையும் உங்களுடைய குணாதிசயங்களையும் கிறிஸ்து என்ன பண்ணட்டும்? கண்ட்ரோல் பண்ணட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன பண்ணுங்க? சிறைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ட்ரெயின் இருக்குல்ல, அது ட்ராக்ல ஓடினாதான் சேஃப்டி. ட்ரெயின் எதுல ஓடணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ரெயின் ட்ராக்ல ஓடினாதான் சேஃப்டி. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் சேஃப்டி. கிறிஸ்துவ துக்கப்படுத்துற காரியங்களை செய்யக்கூடாது, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசிக்க கூடாது. we have to be a Christian. சேஃப்டி ஜோன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே சேஃப்டி ஜோன்ல இரு. கிறிஸ்து உன்னை ஆளுகை செய்யட்டும், சுயம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. பாட்டு மட்டும் பாடுறோம், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். சிலதெல்லாம் சாவே மாட்டேன், சுயம் சாவே மாட்டேன். சுயத்திலே இருக்கிறோம், உள்ள இருக்கிற கிறிஸ்து வேதனைப்படுகிறார். நான் உள்ள இருக்கிறேன், ஆனா இது என் கண்ட்ரோல் இல்லை, இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், let Christ control your attitude and action. கிறிஸ்து உங்களுடைய செயல்களையும் குணாதிசயங்களையும் கண்ட்ரோல் பண்ணட்டும். பாட்டு பாடுறல்ல, கட்டுப்பாட்டின் ஆவியானவர். பாடுமா, சும்மா பாடுறது இல்ல, பாட்டு நிஜமா இருக்கணும். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உன்னை எது கண்ட்ரோல் பண்ணுது? நிறைய பேர் அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, நிறைய பேரை பிசாசு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான், நிறைய பேரை சூழ்நிலைகள் கண்ட்ரோல் பண்ணுகிறது. let Christ control your attitudes and actions. கிறிஸ்து உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய காரியங்களை என்ன பண்ணட்டும்? ஆளுகை செய்யட்டும். ட்ராக்ல எப்பவுமே சேஃப்டி when you are in Christ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்ப சேஃப்டி? when you will be a safety person. 3 விஷயம் சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, 3 விஷயம் சொல்ல போறார், ரொம்ப முக்கியமானது. இப்ப சொன்னது மொத்தம் எத்தனை விஷயம்? 5 விஷயம். 6வது விஷயம் 3, அதுல 6 பாயிண்ட் இருக்குது. 3வது விஷயத்துல எத்தனை இருக்குது? 6வது பாயிண்ட்ல எத்தனை இருக்குது? 3 காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல் 1 ஜெபி, 2வது நல்லா ஜெபி, 3வது ஆவியில நிறைந்து ஜெபி. அப்ப என்னது? ஜெபி, நல்லா ஜெபி, ஆவியில நிறைந்து ஜெபி. ஹல்லேலூயா. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். கருத்தா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாம என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். இவ்வளவு இருக்குது. ஜெபி, நல்லா ஜெபம் பண்ணு, ஆவியில நிறைந்து ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. எப்படி ஜெபம் பண்ணுங்க?
ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அவருடைய பிள்ளைங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? தானியேல் சட்டம் போடப்பட்டது என்று தெரிந்தும் கூட அவர் எருசலேமிலே எப்படி வாழ்ந்தாரோ அந்த பழக்கத்தை முதிர் வயது வரைக்கும் அவர் கடைபிடித்தார். அவர் ஊக்கமா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் ஜெப வாழ்க்கைக்கு காம்ப்ரமைஸ் ஆகல. அவர் உண்மையா என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். அதனுடைய விளைவு என்ன? தேவன் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு சொல்றீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறக்காத, ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் மறக்காத, நல்லா ஜெபம் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் மறக்கவே மறக்காத, ஆவியில நிறைந்து உற்சாகமா என்ன பண்ணு? ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா இந்த ஃபார்முலா மிக முக்கியம். எப்படி? கிறிஸ்து சாத்தான் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அல்லேலூயா. பிசாசை அவருடைய கிரியைகளை அழித்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்போ எனக்குள்ள இருக்கிறார். மூணாவது, தேவன் தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது என்ன? நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஊக்கமாய் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெயம் சாத்தியமா? ஜெயம் சாத்தியமா? சாத்தியமே. எப்பொழுது? ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் ஜெயம். ஒரு அல்ல சொல்லாமா? ஜெபிக்கலன்னா ஜெயம் சாத்தியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? இன்னைக்கு நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ண போறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த 12 மணி 12:30 மணி ஆகுது. இந்த டைம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு மணிக்கு முடிச்சிடணும்னு வச்சுங்க. 1ல இருந்து யார் ஜெபம் பண்ண போறீங்க? 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, அப்படியே கண்டினியூ ஆகணும். இது இடைவெளி விடாதபடிக்கு எல்லாரும் ஊக்கமா என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்னுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெப ஆவியை ஆண்டவர் நம் மத்தியில் ஊற்ற வேண்டும். ஜெப ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விண்ணப்பங்களின் ஆவி, ஒரு ரெஸ்டோரேஷன் நம்முடைய சபைகளில். இந்த ஜெபத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. ஒவ்வொரு மணி நேரமும் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரவு வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 24 மணி நேர தொடர் சங்கலி ஜெபத்தை இன்னைக்கு துவங்கி இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டவரே அக்டோபர் மாதத்துல இந்த நிமிஷத்திலிருந்து நாங்க துவங்குறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஆமா ஆண்டவரே, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே.
உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை கருத்தாய் தேடுகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் ஒரு சபையாய் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் இந்த ஆண்டவரே முதல் மணி நேரம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அக்டோபர் மாதத்தினுடைய முதல் மணி நேரத்தில் இந்த ஆண்டவரே தொடர் சங்கிலி ஜெபத்தில் இந்த மாதத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக செல்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோடலானவைகளை நேராக்கி கரடானவைகளை நீர் சமமாக்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமே, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதே. இந்த 2025 அக்டோபர் மாதம் முழுவதுமாக ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாகத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரே இங்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க நன்மையை தந்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவர்கள் மூலமாக சபைகளுக்குள்ளே அவர்கள் மூலமாக தேசத்தில் தேவன் அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடர் சங்கிலி ஜெபத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கிற தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே துதிகளை செலுத்துகின்ற ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்புவீராக ஆண்டவரே. வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. வாஞ்சை உள்ளவர்களாய் எழும்புவார்களாக ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாய் எழும்புவார்களாகப்பா. கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல நிரம்பி வழிவதாக ஆண்டவரே. ஒரு அபராதி அலாமா சாந்தாரபரபதி ஆலா காரபலமா. கொஞ்ச நேரம் எல்லாம் ஆவியில் நிறைந்து அனல் உள்ளவர்களாக ஊக்கமாக சோர்வெல்லாம் விட்டு விலகட்டும், பலவீனங்கள் எல்லாம் விட்டு விலகட்டும், கனனித்திரின் ஆவி விலகட்டும். ஓ ஊக்கமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்க சபையில ஒரு அக்கினியை போடுங்கப்பா. சபையில ஒரு எழுப்புதல்